வரலாறு முக்கியமா இல்லையா பத்திரிகையாளரே? இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் இன்ஃப்ளூயன்சஸ் தொல்லை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு போனால் இந்த அனுபவம் மிக்க பத்திரிகையாளர்களின் கருத்து திணிப்பு தொல்லை மிகவுமே அதிகமாக இருக்கு. பத்திரிகையாளர் என்றால் நடுநிலை தவறாமல் செய்தி வெளியிட வேண்டும் என்ற நிலையெல்லாம் எப்போதோ வழக்குழிந்து போய்விட்டது போல. ஒரு பத்திரிகையாளருக்கு தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு இருக்கக்கூடாதா என்று கேட்கலாம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு எடுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் தனது அரசியல் நிலைப்பாட்டை சாமானிய மனிதனாக காட்டலாமே தவிர பத்திரிகையாளர் என்ற அடையாளத்துக்குள் நின்று கொண்டு கருத்து திணிப்பது எல்லாம் தவறான விஷயம். இந்த கட்சி ஆதரவாளர் மற்றும் அந்த கட்சி ஆதரவாளர் என்ற இருவருக்குமான விவாதத்தில் நெறியாளர் என்று அமர்ந்திருப்பவர் அந்த விவாதத்தை நெறிப்படுத்தும் பணியில் தான் இருக்க வேண்டுமே தவிர விவாதத்தில் பங்கேற்கும் ஒரு சாரார் போல் நடந்து கொள்ளும் கூத்து எல்லாம் சமீப காலத்தில் அதிகரித்துக் கொண்டே வருது. அது ஒரு புறம் இருக்க, அந்த பத்திரிகையாளர் என்ற அடையாளத்தை பயன்படுத்தி மற்ற சமூக வலைத்தளங்களிலும் தங்கள் கருத்துக்களை நடுநிலை என்ற பெயரில் வெளியிட துவங்கி இருக்கிறார்கள் சிலர். பல செய்தி சேனல்களில் கட்சி விவாதங்களில் திரு நெல்சன் சேவியர் அவர்களை நெறியாளர் என்ற அடைமொழியோடு நாம் பார்த்திருப்போம். அவர் அரசியல் நிலைப்பாடு என்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு பத்திரிகையாளர் என்பவர் இரண்டு தரப்புக்குமான சாதக பாதகங்களையும் பேச தயங்கக்கூடாது. அதே சமயம் சில முக்கிய வரலாறுகளை மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. இங்கே மறப்பது கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் திட்டமிட்டு மறைக்கப்படும் வரலாறுகள் ஏராளமாக உள்ளது. இந்த வரலாற்றை நாம் பேசினால் மாட்டிக்கொள்வோம் என்று அதை தவிர்த்து விடுவதே தவறு. ஆனால் இந்த வரலாற்றை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் இதை சகட்டு மெடிக்கு திரிப்பது எல்லாம் வேற நடந்து கொண்டிருக்கு. ஒரு அரசியல் கட்சி வரலாற்றை தவிர்ப்பதோ திரிப்பதோ அரசியல் என்ற ஒரு வட்டத்துக்குள் அடங்கிவிடும். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் என்ற பெயரில் நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொறுப்புள்ளது என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளரும் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் ராஜாஜி கட் அவுட் வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியிருந்தார் நெல்சன் சேவியர். முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு என்று குறிப்பிட்டதே தவறு. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மதுவிலக்கை முன்னிறுத்தி நடைபெற்ற மாநாடு. மதுவிலக்கு மாநாட்டில் ராஜாஜி கட் அவுட் வைத்தது உங்களுக்கு எதற்கு அதிர்ச்சியாக வேண்டும்? இந்தியாவில் முதலில் மதுவிலக்கை அமல்படுத்தியவர் ராஜாஜி. 1929 ஆண்டு விமோச்சனம் என்ற பத்திரிகையை தொடங்கினார் ராஜாஜி. அது என்ன பத்திரிகை தெரியுமா? மதுவிலக்கு குறித்து, மதுவிலக்கு தேவைகள் குறித்து மட்டுமே பிரசுரித்த மாத பத்திரிகை அது. அதற்கு அவரே ஆசிரியராகவும் இருந்தார். அந்த பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருந்தவர் தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த தகவலை பாஜகவை சார்ந்த எஸ்.ஜி. சூர்யா அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். தமிழகத்தை மது கரைபுரண்டோடும் மாநிலமாக மாற்றிய கட்சியோடு கூட்டணியில் இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதை கண்டு நீங்கள் அதிர்ச்சி அடைந்திருந்தால் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடிய ஒருவரின் கட் அவுட் வைக்கப்பட்டதற்கு நீங்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியா இருக்கு. மது ஒழிப்பு வேண்டுமா வேண்டாமா என்று என்றாவது ஆணித்தரமாக உங்கள் கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்களா? அப்போது மட்டும் ஒரு பத்திரிகையாளர் இரண்டு பக்கமும் பேச வேண்டும் என்று அமைதியாகிவிடதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தன்னால் முடிந்த ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருக்கிறார் திருமாவளவன். அதற்கு அரசியல் காரணங்கள் 1000 இருக்கலாம், 1000 உள்நோக்கம் கூட இருக்கலாம். கூட்டணி பேரம் பேசுவதற்கான ஆயுதமாக கூட அது இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று இன்று திருமா முழங்குகிறார். அதை ஆதரிப்பதும் ஆதரிக்காமல் போவதும் அவரவர் அரசியல் நிலைப்பாட்டிற்கு உட்பட்டது. ஆனால் பத்திரிகையாளர் என்ற பெயரில் நடுநிலையோடு நடக்க வேண்டுமே தவிர அதுல உள் அர்த்தம் கற்பித்து விஷமத்தை கக்குவதும் விஷத்தை கக்குவதும் சமுதாயத்திற்கு நல்லதே கிடையாது.